ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லலித் அண்ட் பிரியங்கா விலாக்ஸ். நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு சியாட்டில் உள்ள ஒரு கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கார்டன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னா, சும்மா சின்ன சீரியல்ஸ் லைட் கிடையாது. இது வந்து ஒரு பிளேஸு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளார்ஸு, அந்த ஃப்ளார்ஸ் ஆக்சுவலி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஸ்லோவாக வந்து அனிமேட்டடாக அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸு, இந்த பேர்டும் ஆக்சுவலி அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகா வந்து அந்த லைட்ஸ் வந்துட்டு க்ளூம் ஆகிறது வந்துட்டு சூப்பரா இருக்குது. இந்த பேர்ட் அப்படியே திரும்பி பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள இன்னும் எவ்வளோ லைட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து லேக் தீம்ல பண்ணியிருக்காங்கங்க. ஸோ தாமரை வந்துட்டு அங்கங்கே அப்படியே மலர்ந்து கிடக்குது. அதை சுற்றி வந்துட்டு அதோட இலையும் வந்துட்டு அப்படியே க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்டாக இருக்குது. அங்கங்கே தவளை நிற்குது, கொக்கு வேறு அங்கங்கே பறந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு நேச்சுரலாக வந்துட்டு எப்படி இருக்குமோ அதை ஃபுல்லாக லைட்டால் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போது இதை வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மயில் இருக்கிற இடம் தான். எனக்கு இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டப்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஜோடி மயில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் கலர் கலராக லைட்ஸ் எல்லாமே அதில் வந்து மாறிக்கிட்டேவும் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய மயில் வந்துட்டு சோலோவாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு கூட்டமே வந்துட்டு ஒரு 10-15 பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. எப்படா வந்துட்டு அந்த மயில் வந்துட்டு அப்படியே தோகை விரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரலாக வந்து மயில் தோகை விரிக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான இது. அதுவும் வந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கே வந்துட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ அது வந்து அந்த தோகை அப்படியே விரித்து முடித்ததும் வந்துட்டு அதில் வந்துட்டு லைட்ஸும் வந்து அப்படியே கலர் கலராக போட்டாங்க. அப்பா அந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கே வந்துட்டு அப்படியே வந்து செம்மையாக இருக்கே அப்படின்னு நின்று ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இருக்கிறதுலே வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த இடம் வந்துட்டு சும்மா கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம் மாதிரி. எல்லா கிட்ஸுமே இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு குட்டியாக வந்து ஒரு லைட் மாதிரி வச்சுருந்தாங்கங்க ஃப்ளார் முன்னாடி. ஸோ அதில் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளாரோட சென்டர்லேருந்து புகை மாதிரி வந்துச்சு. ஸோ எல்லோரும் அதில் வந்து குதிச்சு பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே அந்த புகை வர்றது அப்படியே பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே போய் குதிக்க போகிறேன். வின்டர் சீசனில் இப்போ வெளியே வந்து செம்ம குளிராக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு குட்டி இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. குளிருது அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்துட்டு பேபியை கூட்டிகிட்டு இப்போ உள்ளே தான் போக போகிறேன். சின்ன சின்ன கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த என்டையர் பாத்வேவே வந்துட்டு ஃபுல்லாக லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நடக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மரம் எல்லாமே ட்ரையாக காஞ்சி போய் இருக்கும். ஸோ வின்டர் சீசனில் வந்து இங்கே எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே மரம் எல்லாம் கொட்டி போய் பூவு எதுவுமே பூத்திருக்காது. ஸோ கார்டனு இந்த மாதிரி ஸூ எல்லாமே லைட்ஸால் டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மல் டேஸில் ஃப்ளார்ஸ் பார்க்க வரவங்கெல்லாம் இந்த மாதிரி டைமில் வந்து லைட்ஸ் பார்க்குறதுக்காக வருவாங்க. ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த டைமில் யாருமே வறட்சியை பார்க்க போகிறதில்ல அப்படின்றதுனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது.
அடுத்து வந்து ட்ரெயின் செட்டப் தான் நம்ம பார்க்குறோம். தூரத்துலேருந்து பார்க்கும் போதே இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேலெல்லாம் வந்துட்டு சிங்கம் புலிலாம் நிற்கிற மாதிரி சுற்றியும் டெக்கரேஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடமே வந்து நின்று ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. உள்ளே வந்துட்டு ஒரு குளோபில் வந்து ஒரு லைட் செட்டப்போட ஒரு டைனிங் வந்து ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது இந்த இடம். பட் நம்ம ரிசர்வேஷன்லாம் பண்ணிவிட்டு டேட் நைட்டுக்கெலாம் வரோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரலான்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கிற குளிருக்கு அங்கங்கே ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே வந்து குளிருக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு நான் கூட அது கூட லைட்டு தான் ஃபயர் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரிஜினல் இது. சேர் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட போகலாம். இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆக்சுவலி இந்த யூனிகார்ன் தீமோட லைட் செட்டப் இருக்குது. ஸோ பியூட்டியே வந்துட்டு அது அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொன்றும். அடுத்து வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ஆக்சுவலாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் வந்துட்டு அந்த பாம்பு வந்துட்டு வாய் வேற திறந்து நாக்கு வேற சுருக்கு அப்படின்னு வந்துட்டு போகுது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாகவே இருக்குது இந்த செட்டப்பு. ஒரு கேக்டஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து திரும்ப பேசும். ஸோ நான் இப்போ பேச போகிறேன். சப்ஸ்கிரைப் டு லலித் அண்ட் பிரியங்கா யூடியூப் சேனல். அது ரொம்ப க்யூட்டாக ஆக்சுவலாக டான்ஸ் வேறு ஆடுது. ஃபைனலாக நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு மியூசிக் ட்ரம்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு லைவ் செட்டப் மாதிரி. ஸோ என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் வந்துட்டு லைவாக வந்துட்டு அப்படியே அதில் தட்ட அப்படியே தாளம் போட அதுக்கேற்றாப்புல அப்படியே அந்த அப்படியே ட்ரீஸில் வந்து அப்படியே லைட்ஸ் வந்து அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே லைட்டு வந்து ஃபுல் ட்ரீலே வந்து லைட் அப்படியே மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைட்ஸு ஒவ்வொன்றும் வந்து சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க லைட்டிங் பண்ணியிருக்க விதம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸில் டாட்லர்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக வரலாம். ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இது வின்டர் சீசன், அதுவும் வந்து ஓப்பன் ஏரியா அப்படின்றதுனால சரியான குளிர் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம வந்து ட்ரெஸ் மட்டும் பார்த்து நல்லா கோட் எல்லாமே போட்டு வரணும். மற்றபடி வந்துட்டு இது இயர்லி ஒன்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வரலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.